ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் என்ன இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம சூர்யா சார் கையில் சிக்கிட்டாங்க. ஐயோ ரஞ்சித்தோட கதை முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான பெரிய ட்விஸ்ட்டே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்டுற லைனாக என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் நீங்கள் போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. என்ன எபிசோடில் முடிஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம் அவங்க கமெண்ட்ஸை. ஸோ என்னாச்சுன்னா, நம்ம கல்யாண அண்ணே கத்துன்னு கத்துவார். ஐயோயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு கத்துவார். நம்ம நந்தினி அந்த கபோர்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பாம்பை எடுக்க போவாங்க. அப்போ தான் அது உண்மையிலே பாம்பா இல்லையா, இல்லை அந்த கல்யாணம் கயரை பார்த்துக்கிட்டு கத்துறாரான்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நந்தினி எடுத்தது அதே பாம்பு தான். நம்ம நந்தினியும் சூர்யாவையும் கொல்றதுக்காக அந்த ரூம்குள்ளே ரஞ்சித் பரமேஸ்வரி ஆட்களை வச்சு ஒரு கருணாக பாம்பை, பெரிய விஷம் உள்ள பாம்பை நம்ம சூர்யா நந்தினி ரூம்குள்ளே அனுப்பியிருப்பார் இல்லையா. அப்போ தான் அதே பாம்பு தான் கபோர்டுக்குள்ளே இருந்திருக்கும். உடனே அந்த பாம்பையும் நம்ம நந்தினி தூக்கிடுவாங்க. தூக்கினோடனே கல்யாணனே கத்துல சூர்யா சார் மேலே இருந்தவர் இறங்கி கீழே வந்துடுவார். சூர்யா சார் வந்த மாதிரியே அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இறங்கி கீழே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம நந்தினி திரும்பியும் அந்த பாம்பை இப்படி பிடிச்சிட்டு நிற்கும்போது அந்த ஃபேமிலி எல்லாருமே, இந்த பாம்பை இப்போ தானே வெளியே அனுப்பணும், இதை கூட அந்த பாம்பாட்டி கூட வாங்கிட்டு போனாரே, இந்த பாம்பு எப்படி இங்கே திரும்ப வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் களமே அங்கே நடக்குது. அப்போ தான் நம்ம நந்தினி, அதாம்மா எனக்கும் தெரியல, கல்யாணனை இப்போ கத்தவும் தாம்மா நான் பயந்துக்கிட்டு ஓடி வந்தேன், எப்படி இந்த பாம்பு திரும்பியும் அங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பாம்பாட்டி அந்த பாம்பை வாங்கிட்டு போனாங்கல்ல, எப்படி அந்த பாம்பு பாம்பாட்டிக்கிட்டேருந்து மிஸ் ஆச்சுன்னா, ஒரு பாம்பு என்னன்னா ஒரு வீட்டுக்கு போயிருச்சு, அந்த வீடை பிடிச்சிருச்சு, அந்த வீட்டில் இருக்க நபரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பாம்பு அதே வீட்டுக்கு தான் வருமா. அந்த ஒரு கதையாக நம்ம நந்தினியை அந்த பாம்புக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம நந்தினி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாம்பை கையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பை யாரையும் வச்சு அடிக்கவே இல்லை. அந்த பாம்பை நந்தினியும் எந்த துன்புறுத்தவுமே இல்லை, கொடுமைப்படுத்தவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நந்தினி அந்த பாம்பை நல்லா பார்த்துக்கிட்டாங்கங்கிறது அந்த பாம்புக்கு தோணிருச்சான். தோணினால தான் அந்த பாம்பு திரும்பியும் நம்ம நந்தினியை பார்க்குறதுக்காக அந்த பாம்பாட்டி வளர்த்து அந்த பாம்பாட்டியவே மறந்து அந்த பாம்பாட்டிக்கிட்ட இருந்து அந்த பாம்பு தப்பிச்சு வந்துருச்சு. வந்துட்டு தான் இந்த மாதிரி நந்தினி தானே அந்த கிச்சனில் சமைப்பாங்க. அப்போது அந்த பாம்புக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த கிச்சனில் நம்ம நந்தினி தான் சமைப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்பு அந்த கபோர்டுக்குள்ளே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் நம்ம கல்யாணனே அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த பாம்போட மோட்டிவ் யாரையும் கொலை பண்ணணுங்கிற மோட்டிவே கிடையாது. அந்த பாம்புக்கு இருக்கிற எண்ணமே என்ன அப்படின்னா, நம்ம நந்தினியை கூடவே இருந்து பார்த்துக்கணும், நந்தினி ரொம்ப நல்ல டைப்பு அப்படிங்கிறனால அந்த பாம்பு இப்படி வந்திருக்கு. என்னம்மா சொல்லப்போனால் எலி ஏரோப்ளேனே ஓட்டுன்னு கதை விடுவோம் போல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறத கேட்கும்போது நீங்கள் இதை இமேஜின் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்ல நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த மாதிரி இந்த பாம்பை வச்சு இப்படி ஒரு கதை ஓட்டிடுச்சா. அதுக்கப்புறம் தான் நம்ம நந்தினி கையில் இந்த பாம்பு சிக்கிருச்சு. இப்போ அந்த பாம்பாட்டி என்ன பண்ணுறாருன்னா, உடனே அந்த பாம்பாட்டி அந்த பைக்குள்ளே தேடி பார்க்குறாரு. என்னடா பாம்பை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரி அண்ணே இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அந்த பாம்பாட்டி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி நான் பாம்பை கொண்டு வந்தேன்லனே, பாம்பை காணோனே, எங்கே போச்சுன்னு தெரிலனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அந்த பரமேஸ்வரி அண்ணே சொல்கிறாரு, அந்த பாம்பு தாண்டா நம்மளுக்கு இன்னைக்கு இவங்கிட்ட நம்ம 20 லட்சம் சம்பாதிச்சோம்னா அதுக்கு காரணம் யாரு? அந்த பாம்பு தானே. இதே மாதிரி அடுத்த பார்ட்டியை பிடிச்சா நம்ம 20 லட்சம் சம்பாதிப்போம், நான் உனக்கு 1 லட்சம் ஷேர் தந்துடுறேன். அதனால அந்த பாம்பை நீ எப்படியாச்சும் அந்த ரஞ்சித் சாருக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அந்த பாம்பாட்டி சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த பாம்பு திரும்பியும் அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா பாம்பை பொறுத்தளவில் அதுக்கு இப்படி ஒரு நல்ல குணம் அதுக்கு இருக்குது.
அந்த நந்தினி அம்மா நம்மளோட பாம்பை வந்து பிடிச்சி வந்து அந்த நந்தினி அம்மா எதுவுமே பண்ணாதனால இப்போ பாம்புக்கு நந்தினி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். அதனால் நான் வந்து திரும்பியும் அந்த வீட்டுக்கு போனேன்னா என்னோட பாம்பை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் பரமேஸ்வரியோட அண்ணே, டே என்னடா சொல்கிற, திரும்பியும் போனீன்னா இது ஒரு பெரிய ரிஸ்க் ஆயிருமேடா அப்படின்னு சொல்ல நம்ம பாம்பாட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே, ரிஸ்க்கெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, நான் போய் அந்த பாம்பை நான் தூக்கிட்டு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அடடே, ஒரு வாட்டி தான் போனேன், அடுத்து ஒரு வாட்டி வந்து அந்த வீட்டில் டிமிக்கி கொடுத்துட்டு எஸ் ஆகிட்டேன், இதோட போக வேண்டியதானே, திரும்பி அந்த வீட்டுக்கு வந்து நீயாவே வந்து தவளை தன்வாயால் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கதையா, நீயாவே இப்படி வந்து மாட்டிக்கலாமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும். அதே தான் இங்கே நடக்குது. அந்த பாம்பாட்டி அந்த பாம்பை வாங்குறதுக்காக திரும்பியும் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து சூர்யா சார் அந்த பாம்பாட்டியை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு, ஏய் சொல்லுடா, அன்றைக்கி நீ தானடா வந்து பாம்பை வாங்கிட்டு போனேன், ஃபயர் என்ஜின்லேருந்து ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து உன்னை அனுப்பவே கிடையாது, நீயா வந்து அந்த பாம்பை வாங்கிட்டு போனேன், ஒழுங்காக உண்மையை சொல்லு, இந்த பாம்பை யார் கொடுத்தா, யார் எங்கள் வீட்டுக்குள்ளே போட சொன்னான்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த பாம்பாட்டி, இல்லை நானாக தான் வந்து என்கிட்ட இருந்து தான் பாம்பு வந்து மிஸ் ஆகி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அதனால இந்த பாம்பு மிஸ் ஆன விஷயம் எனக்கு தெரிஞ்சனால நீங்கள் எப்படா அந்த பாம்பை வெளியே கொண்டு வருவீங்க, நான் எப்போ என் பாம்பை வாங்கிட்டு போகலான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அந்த பாம்பு வெளியே வந்தப்போ நான் கரெக்டாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு அந்த பாம்பாட்டி சொல்ல நம்ம சூர்யா, ஏய் நீ பொய் சொல்லாதடா, நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு திருட்டுத்தனை பண்ணுற, நீயா வந்து கண்டிப்பாக அந்த பாம்பை விட்டுருக்க மாட்டேன், அப்படியே அந்த பாம்பை நீ விட்டுருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரஞ்சித்தும் ஹரிதாவும் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான், 2 பேரும் ரூமுக்கு தான் போயிருக்கணும், ஆனால் அவங்க ரூமை தாண்டி மேலே ஏறி பாம்பு எங்கள் ரூமுக்குள்ளே எப்படிடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கை கேட்க அந்த பாம்பாட்டி, இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஊன்றாரு. அப்போ தான் நம்ம சூர்யா அந்த பாம்பாட்டியை அடின்னு போட்டு துவச்சி எடுத்துட்டாரு. அதோட அந்த பாம்பாட்டி உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரோட அண்ணனை சொல்கிறாங்க. அண்ணனை சொன்னோடனே அப்படியா அவனோட நம்பர் கொடு அப்படின்னு கேட்கவும் சூர்யாவும் வந்து அந்த பாம்பாட்டி கிட்ட பரமேஸ்வரி அண்ணனோட நம்பரை வந்து வாங்கிட்டு இப்போது அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண ரெடி ஆகும்போது தான் நம்ம நந்தினி, என்ன சார் என்னாச்சு, இந்த பாம்பாட்டியை பிடிச்சி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இவர் மேலே தான் சார் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம சூர்யா, ஆமாம் நந்தினி, நீ சொன்ன மாதிரியே இந்த பாம்பாட்டி தான் இது எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருந்திருக்காரு, இந்த பாம்பாட்டியை ஒருத்தவன் சொல்லியிருக்கான், அவனோட நம்பரை இந்த பாம்பாட்டி என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் இப்போ அவனுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பரமேஸ்வரோட அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் பரமேஸ்வரி அண்ணன் வந்து காலையும் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா சார் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற கதை வந்து அவருக்கு தெரியாமலே போயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சூர்யா அந்த பாம்பாட்டியை கண்டுபிடிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.